அழகான வெள்ளிக்கிழமை அழகான காலி மெசேஜோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். என்னோட கோச்சிங் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருச்சு. டேரோ வச்சு எப்படி ட்ராமா ஐடென்டிஃபை பண்ண முடியும்? நிறைய ஓவர் கிவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்களை அப்படியே நம்ம கையில இங்கே விரல் நுனியில தொட்டுட்டு சிச்சோ அப்படின்னு காணா போற விஷயங்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில எப்பவும் ரெப்படேட்டிவா நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் தான் நான் உங்களோட கோச்சிங் கிளாஸ்ல நான் சொல்லித்தர போறேன். இது ரெகுலர் டேரோ ரீடிங் கிளாஸ்லாம் கிடையாது. ஜாயின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த கோச்சிங் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும். லெட்ஸ் சர்வ் பீப்புள். அண்ட் அந்த சர்வீஸ்ல நம்ம நிறைய கத்துப்போம், நம்ம வாழ்க்கையை வாழவும் தெரிஞ்சுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் மிக விரைவில் உங்களுக்காக வரப்போகுது. April 22 மறந்துடாதீங்க. ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகான பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் காலி கார்டு மெசேஜஸ் தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காலி கார்ட்ஸ் இங்கே வச்சிருக்கேன். ஸோ எல்லா கார்ட்ஸுமே நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். நான் பார்த்துட்டு கார்டு கிளியரா இருந்தால் மட்டும் உங்களுக்கு காட்டுவேன். அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் இதே மாதிரி உங்களுக்கும் காலி கார்ட்ஸ் கற்றுக்கணும்னா அதுக்கும் கிளாஸஸ் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறோம், 6ஆம் தேதியிலேருந்து. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஜாயின் பண்ணுங்க. காலி கார்ட்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் காலி கார்ட்ஸ் ரொம்ப எம்பவரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எம்பவரிங் விஷயங்களுக்கு இவங்க தேவை. ஓகே, சரி வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு அழகான காளி, ஓகே, அப்படியே அந்த விஸ்வரூபம் எடுத்த ரொம்ப அழகான 2 காளிகள் தெரிவாங்க. ஏதேனும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை பார்த்துடலாம். அழகான காளியை சூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த தாரக மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை மாறுங்க. அது மட்டும்தான், மற்றது எதுவுமே இல்லை. நமக்கு மாற்றம் வேணும், நம்ம வாழ்க்கை மாறும். இந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டம் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் கொண்டாடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத மட்டும் நினைங்க. ஓகே, லெட்ஸ் சி. நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, ஓகே, இந்த கார்டு தான் ஃபஸ்ட்டு விழுந்தது. அடுத்து இந்த கார்டு. காளி, உங்கள் வாழ்க்கையில் நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ். ரொம்ப தனிமையாக இருக்கும்னு தோணுதா? இல்லைங்க, என்னை சுற்றி சூப்பராக நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் கேட்கல. ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும்னு இருக்காங்க. என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. பட் எது பண்ணாலும் நான் தான் அதை எடுத்து செய்யணும், என் தலைமையில தான் அது நடக்கும் அப்படின்னு நினச்சா இல்லை. அது நான் தான் செய்கிறேன், பட் அது என் தலைமையில் நடக்கலை. நான் செய்கிற விஷயத்துக்கு எனக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கல. நான் ஊதியத்தை கூட எதிர்பார்க்கல. அதுக்கு ஒரு பணம் வரணும், அதுக்கு ஒரு அதுக்கு ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கணும்னு நான் நினைக்கல. ஒரு ரெக்கக்னிஷன், நீ பண்ணம்மா, சூப்பர். இட் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல் இல்லை? பட் அந்த ரெட் ஃப்ளாகை நீங்கள் கவனிக்கவே இல்லையே. நீங்க நினைக்கிறீங்க ஒரு விஷயத்துக்கு போடுற எஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். எஃபர்ட் போடுறது ரைட்டு, கண்டிப்பா எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் போடணும், அதெல்லாம் வேற. பலனை எதிர்பார்க்காமல் நீ செய்வதை செய், அதெல்லாம் இங்க நோ கமெண்ட்ஸ். பட் நம்ம எல்லாருக்காகவும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான விஷயங்கள் அங்க கம்மியாயிடுதுன்னு உங்களுக்கு தோணலையா? அது அன்பா இருந்தாலும் சரி, உதவியா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே அள்ளி 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 பண்ணிக்கிட்டே இருப்போமா, ஒரு லிமிட்டே இல்லாம. அப்போ நமக்குன்னு வரும்போது டயர்ட் ஆயிடும். நமக்குன்னு அன்பு கொடுக்குறோமா? நமக்காக செல்ஃப் லவ், நான் என்ன சொல்லியிருக்கேன், செல்ஃப் லவ்வே கொஞ்சம் ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம்தான். பட் அதை பண்ணுங்க அப்படின்னா அது கூட நம்மளால பண்ண முடியும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம், எல்லாருக்கும் செஞ்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி யோசிக்கிறோம். She talks about prioritizing yourself. ஹலோ, உன்னை முதல்ல பாரு, தலை நிமிர்ந்து நட, உன்னை முதல்ல கவனி, உன் வாழ்க்கை மாறும்னு நீ நம்பு, நீ தான் அப்படின்றத நீ யோசி. அதை விட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தனா வாழ்க்கை எப்படி மாறும்? அவதான் இவன். எந்த இடத்துல எந்த ரூபத்தை எடுக்கணும்ன்றது நீ புரிஞ்சுக்கலன்னா உனக்காக யாரும் செய்ய மாட்டாங்க. காளி, அதாவது உங்களுடைய அமைதியை நீங்களே தேடிக்கிட்டீங்க. வெளியில என்னதான் கலகல கலகலன்னு பேசிட்டு இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கு. அந்த அமைதியை உங்களால லூஸ் அவுட் பண்ணவே முடியல.
டெய்லி காலையில் எழும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ப்ராபப்ளி எனக்கு எல்லாம் சூப்பராக நடக்கணும், எனக்கு எல்லாம் நல்லா நடக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கொடு, சக்தி கொடு. அப்படி சக்தி கொடுன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையை கொடு, அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கான சக்தியை கொடு. ஸோ என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களோ அதை சரியாக பயன்படுத்துங்க. காலையில் முதல்ல எழுந்தோன்னே த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ திங்க் ஆஃப் ஆஃப்டர் கெட்டிங் அப் இல்லை, காலைல அந்த கண்ணை விழிச்சோன்னா நமக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அதுதான் உங்களோட என்டையர் டேவை குறிக்கும். அதுதான் இந்த கார்டு. மலரும் பொழுது நீ என்ன எண்ணங்களோட நீ வந்து அதை அந்த ப்ராசஸ் நடக்குதோ, உனக்கு நாள் முழுக்க அதே எண்ணங்கள் அதை சுற்றியே எல்லாமே இருக்கும். உங்களுடைய பவுண்டரிஸ், உங்களுக்கான விஷயங்கள், அது எல்லாமே நீங்க தான் உருவாக்கணும். உங்களுக்கான பொறுமை, இதுதான் உன்னோட லிமிட். இதுக்கு மேல இங்க உனக்கு வேலையே கிடையாது. இதெல்லாம் நீங்களா உங்களுக்கு செட் பண்ணணும். ஹெட் ஹெல்ட் ஹை, அப்படியே தலை நிமிர்ந்து இதுதான், இப்படின்னா தான் இது, இப்படி இல்லைன்னா இது கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரணும். அண்ட் இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற கன்ஃபியூஷன் எதுவும் கன்ஃபியூஷனே கிடையாது. ஒரு உண்மையை அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை, ஒரு சின்ன பயம். இது நமக்கு வேணுமா வேண்டாமா, நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா, இப்படி மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கிறனால ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க. ஒரு பயம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா, சரினா ஆமா அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் உங்க ஒர்க்ல கூட நீங்க தான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஹாவ் கம் டு அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டீங்க. இது எனக்கு கம்ஃபர்டபுளான வேலையா இருக்குன்றத விட இது ஒரு சேஃபான வேலையா எனக்கு இருந்தா போதும். கரெக்டா? அது கம்ஃபர்டபுளா இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா அது எனக்கு சேஃபா இருக்கணும். அதுதான் இப்போ உங்க மனசுல இருக்கு. ஒர்க்கே உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் செய்யறேன், ஆனா அது எனக்கு வளர்ச்சியை கொடுக்கல. வேலையுமே சொல்றேன், அது நீங்க வீடுன்னு நினைக்கிறீங்களோ இல்லை வெளியிலன்னு நினைக்கிறீங்களோ எதா இருந்தாலும் சரி, நான் போடுற வேலைக்கு எனக்கு வந்து ஒரு வளர்ச்சி இல்லாம அது தடுத்தே இருக்கு. She's saying push your limits. போ, நீ முன்னுக்கு போகணும்னு நினைச்சேன்னா நீ போயிட்டே இரு. எனக்கு கிடைக்கலன்னு நினைக்காத. நான் கார்டு எடுக்கிறேன், ஆனா இந்த கார்டு நின்றுச்சு. சன் கார்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீப் கோயிங் கீப் கோயிங் கீப் கோயிங், போயிட்டே. அப்போ போயிட்டே இருக்கும்போது கம்ஃபர்ட் எதிர்பார்க்காத, தைரியத்தை கூட எதிர்பார்க்காதீங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அந்த கட், அந்த ஒரு திமிரு இருக்கணும். அந்த திமிரு இருந்தால் தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, யூ வில் ரியலைஸ் நிறைய விஷயங்கள் இந்த ப்ராசஸில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. போயிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இங்கே நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. சன் கார்டே அதுதான். இங்கே மேஜராக இருக்கான ஹை ப்ரீஸ்டஸ், என்கிட்ட டேரோ ரீடிங் படித்தவங்களுக்கு தெரியும் ஹை ப்ரீஸ்டஸ் கார்டை நான் எவ்வளோ நேசிப்பேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே, எல்லா கதைக்கும் மேலே உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். மற்றதெல்லாம் கதை இல்லை. இங்கே எந்த கதைக்கும் இடம் இல்லை, எந்த ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டுக்கும் இடம் இல்லை. இங்கே நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. உன்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு அப்படின்ற மெசேஜ். 4 of Wands, பியூட்டிஃபுல். உன்னை ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. உனக்கு தெரியுதோ தெரியலையோ, உன்னை ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. உனக்கு சூப்பரான நேரம் வருது. ஏன்னா 4 of Wands நல்லா கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப சிறப்பான 1111 கார்டு. இதை மறக்கவே மாட்டேன். சூப்பரான ஒரு சந்தோஷமான செலிப்ரேஷன், கொண்டாட்டம். உன் வாழ்க்கையை நீ கொண்டாடணும், உனக்கான வளர்ச்சி வரணும். நோ சொல்ல கற்றுக்கோ. முதல் விஷயம் அதுதான், நோ சொல்ல கற்றுக்கோங்க. உங்களுக்கான மரியாதையை சொடுக்கு போட்டு வர வைக்கணும் அப்படின்றது தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக மாறுதுன்னு பாருங்கள். காளி கார்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கும் படிக்கணும்னு ஆசை இருந்தால் என்னோட காளி கார்டு ரீடிங் கிளாஸ் வர 6ஆம் தேதி, ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட ட்ராமா இன்ஃபார்ம் டேரட் கோச்சிங் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ரொம்ப அழகான செட்டு காளிமா கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க.
வாங்க உங்களுக்கான சூப்பர் மெசேஜ் பார்த்துடலாம். நான் என் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றத பாருங்க. உங்களுக்கான மெசேஜ் இதோ. பியூட்டிஃபுல் மெசேஜ் பார்த்துடலாமா? தயாராக இருக்கீங்களா? ஓகே, எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் மெசேஜ், செகண்ட் மெசேஜ். ரைட், தயாராக இருக்கீங்களா? ஸ்ரீபாலா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கார்டு. உனக்கு என்ன வேணுன்றத வாய் திறந்து கேளு அப்படின்றதற்கான கார்டு. ரொம்ப ஜாஸ்தி கேட்குறியே அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, உனக்காக நான் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கியே, இதுக்கெல்லாம் நீ தகுதியானவனா, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்க. கேளுங்க, எதுவுமே டூ மச்லாம் கிடையாது. ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க சில நேரம் பேசிக்கா கேட்கறது கூட மற்றவர்களுக்கு டூ மச்சா தெரியுதுன்னா அந்த உறவு சரியான உறவு கிடையாது, அந்த இடம் சரியான இடம் கிடையாது. சின்ன விஷயங்கள் கூட பெருசா அவங்க வந்து நீ ரொம்ப கேட்குற, ரொம்ப எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்றாங்கன்னா சம்வேர் சம்திங் இஸ் நாட் ரைட். அதுதான் இந்த கார்டு. அண்ட் உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு இந்த கார்டை பார்த்தோன்னு தோணுது. உங்களுக்கு தேவையே இல்லாத கதைகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, தேவையே இல்லாத சுமைகளை நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ரெக்கக்னிஷனோ எந்த ஒரு மரியாதையோ பிரச்சனை வராமல் இருந்தால் சரி, ஸ்டே அவே. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல ஸ்டே அவே. நீங்க அதை தூக்கி சுமக்கணுன்ற விஷயமே கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்க யார்கிட்ட தெரியுமா ஒரு தெளிவு கேட்குறீங்க? எனக்கு இதுக்கு ஒரு தெளிவு வேணும், எனக்கு பதில் சொல்லு. நீங்க யாரை தெரியுமா கேட்குறீங்க? ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிற மனிதர்கள் கிட்ட கேட்குறீங்க. அவங்க எப்படி உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்ல முடியும்? யாருக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோன்ற தெளிவு நமக்கு இருக்கணும். பதிலே தெரியாதவங்க கிட்ட எனக்கு பதில் சொல்லுன்னா எப்படி பதில் சொல்லுவாங்க? அண்ட் ஆல்சோ நீங்க என்னதான் செஞ்சாலும் நீங்க வந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரியவே போறதில்ல. ஸோ இட் இஸ் டைம் யூ ஸ்டார்ட் டேக்கிங் யோர் டெசிஷன்ஸ். உங்க வாழ்க்கைய ரீஸ்டார்ட். கமெண்ட் பண்ணுங்க, ரீஸ்டார்ட். லக்ஷ்மி ரீஸ்டார்ட். லக்ஷ்மி ஸ்டார்ட்னு ரஜினி சார் சொல்லுவார்ல படத்துல, படிக்காதவன்ல, அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய ரீஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இங்க வந்தது உங்களுடைய வாழ்க்கைய வாழ்றதுக்கு, உங்களுடைய டெசிஷன்ஸை சிறப்பா எடுக்கிறதுக்கு, அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்குள்ள போறதுக்கு, உங்க பாதையை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய சந்தோஷத்தை பில்ட் பண்றதுக்கு. இங்க மற்றவர்கள் எங்க வந்தாங்க, அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு பரவாயில்லைங்க, எல்லா கார்ட்ஸுமே காட்டுற மாதிரி தான் வந்திருக்கு. மகாவித்யா பார்த்தோன்னா எது கன்சிஸ்டன்ட், எது கன்வீனியன்ட், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கன்சிஸ்டன்ட்னா நம்ம ரெகுலரா பண்ற விஷயங்கள், அடுத்து ரெகுலரா பண்றது. கன்வீனியன்ட்ன்றது என்ன? எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, பிடிக்கலையோ நான் பண்ண போறேன். வித்தியாசம் இருக்கு. கன்சிஸ்டண்டா பண்ற ஒரு விஷயம் ஈஸியா இருக்கணும்னு கிடையாது, பட் அதை பண்ணா என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஓடுறது. கன்வீனியன்ஸ் வந்து நம்மளை எங்கேயுமே கூட்டிட்டு போகாது, அப்படியே இருக்கும். இப்படி கூட இறங்காது, மேலும் ஏறாது, கீழும் இறங்காது, அப்படியே இருக்கும். பட் இந்த கார்டை பார்த்தோன்னே, இந்த காம்பினேஷனை பார்த்தோன்னே எனக்கு தோன்ற ஒரு விஷயம், நீங்க ஓவர் திங்க் பண்றீங்களா? எல்லாத்தையுமே ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்களோ? இந்த மாதிரி உங்களுக்கும் காலி கார்ட்ஸ் ரீட் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வர 6ஆம் தேதியிலிருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்குது. டெய்லி ஜூம்ல லைவா நம்ம கிளாஸ் இருக்கும். உங்க மைண்ட் ஓவர் திங்க் பண்ணி ஒரு சில ரெப்படேட்டிவ் பேட்டர்ன்ஸ், ஒரு வழியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அதை நினைச்சு டயர்ட் ஆகுறீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை நினைக்கிறனால ஏதோ டைம் பாஸ் ஆகுது, அதை நினைக்கிறனால ஏதோ என் வாழ்க்கை, நான் திருப்பி அந்த தப்பு செய்ய மாட்டேன்,
அது எனக்கு ஒரு புதிய பாதையை கொடுக்கும். ஒன்றும் கிடையாது. அது முடிஞ்சு போச்சு, அது நம்ம வாழ்க்கையில இல்லை, அது பூஜ்யம்னு தெரிஞ்சும் அதை டைட்டா பிடிச்சிட்டு என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? ஸ்டாப் ஓவர் திங்கிங். உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில ஒரு டைரக்ஷனும் இல்லை, எதுக்கு தெளிவான ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்றேன்டா அப்படின்னு வருவேன்னு தெரியல. என்ன பண்றீங்க, என்ன பண்ணணும், எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை. அதை தான் நீங்க கட் ஆஃப் பண்ணணும் இனிமே. ஸோ பாஸ்ட்ல நடந்ததை திருப்பி திருப்பி தூக்கி சுமக்காதீங்க. இவங்கெல்லாம் வராங்க, அதுவும் ஸ்ரீபாலாமாலாம் வராங்கன்னா நீங்க அந்த சுச்சுவேஷனை கட் ஆஃப் பண்ணணும். இதுக்கு மேல அதை டாலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எம்பரர் பிளான் பண்ணுங்க. ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங். சும்மா உட்காந்துக்கிட்டு புரியாதவங்களுக்கு நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் நெஞ்ச திறந்து காட்டினாலும் புரியாது. அதை யாருக்கு புரிய வைக்க ட்ரை பண்றீங்க, என்ன புரிய வைக்க ட்ரை பண்றீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியணும். தேவையே இல்லை. சிந்தனை செய் மனமே. ஓவரா உங்க மைண்ட் எப்படி இருக்கோ உங்க டிசிப்ளின் அப்படி போகுது. இப்போ நான் இப்போ சோகமா இருக்கேன், அதனால இன்னைக்கு டிசிப்ளினே கிடையாது. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் பிளான் பண்ணதெல்லாம் முடிச்சிடுவேன். இன்னைக்கு நான் சிறப்பா இல்லை, என்னென்ன முடியுமோ அதாவது தான் செய்வேன். அப்படி இருக்கக்கூடாது. உங்க டிசிப்ளின் தான் ரெகுலரா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். அண்ட் இந்த 2 கார்டை பார்க்கும்போது நீங்களே உங்களை டவுட் பண்றீங்களோ, சரியான பாதையை தான் சூஸ் பண்றேன், நான் தைரியமா பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ண பாதை மிக சிறப்பான பாதை. ஐ டிசர்வ் பெட்டர். கமெண்ட் பண்ணுங்க. ஐ டிசர்வ் த பெஸ்ட். பெட்டர் என்ன? பெட்டர்லாம் நமக்கு தேவையில்லை, பெஸ்ட் தான் நமக்கு தேவை. ஐ டிசர்வ் த பெஸ்ட். கமெண்ட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில வர எல்லா விஷயங்களும், என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு பெஸ்டா இருக்கணும். பிகாஸ் ஐ சூஸ் மை செல்ஃப். நான் தான் இங்க முக்கியம். ஐ வில் அந்த பெஸ்ட் வரதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்வேன். ஐ டிசர்வ் பெஸ்ட் அண்ட் நான் அப்படிதான் ஆக்ட் பண்ண போறேன். ஐ வில் ஆக்ட் லைக் இட். எனக்கு பெஸ்ட் வேணும்னா நான் அதுக்கான எல்லா முயற்சி எல்லாமே நான் செய்வேன். ஆனால் எனக்கு பெஸ்ட் கொடுக்கும். எல்லாத்துலேயுமே பெஸ்டான மனிதர்கள், பெஸ்டான வீடு, பெஸ்டான பணம், பெஸ்டான ஆரோக்கியம், பெஸ்டான செல்வம் எல்லாமே கொடுக்கும். பட் கேளுங்க, நமக்காக நம்ம கேட்கலன்னா யாருங்க கேட்பா? இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.